அவளது அருகாமை அவனுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. மாலை மணி 5:30. சூரியன் மெல்ல விடைபெறத் துவங்க வானம் செந்நிற கோலமிட்டிருந்தது. நிலா இரவு உணவிற்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தாள். அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஆதித்யாவை அவன் நண்பன் ஜெய் கைத்தாங்கலாக அழைத்து வந்தான். ஆதித்யா முழு போதையில் இல்லையென்றாலும் அவன் உள்ளத்தின் பாரத்தை மறக்க அருந்திய மது அவன் நடையில் ஒரு சிறிய தள்ளாட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களை கண்டதும் நிலா பதற்றத்துடன் ஓடி வந்தாள். சார், என்னாச்சு இவருக்கு என்று பதறியபடி ஆதித்யாவின் மறுபுறம் தோளை தாங்கிக் கொண்டாள். ஜெய் சிரித்துக்கொண்டே, ஒன்னும் இல்ல நிலா, மனசுல ஏதோ பாரம், அதான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டான். சரிமா, நீ இவனை பத்திரமா பாத்துப்பன்னு எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன் என்று கூறி விடைபெற்றான். நிலா ஆதித்யாவை மெல்ல அவனது அறைக்கு அழைத்துச் சென்றாள். அவளது மென்மையான ஸ்பரிசம் பட்டதும் ஆதித்யாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. அவனை மெல்ல கட்டிலில் அமர வைத்தாள். ஏன் சார் இப்படி உடம்பை ஏன் கெடுத்துக்கிறீங்க? இருங்க, நான் காஃபி போட்டுட்டு வரேன் என்று அவள் நகர முயல சட்டென்று அவளது மணிக்கட்டை பற்றினான் ஆதித்யா. அந்த பிடியில் ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு அதிகாரம் கலந்த அன்பு இருந்தது. நிலா, போகாதே, கொஞ்ச நேரம் என் கூடவே இரு. ஆதித்யாவின் குரல் தழுதழுத்தது. மதுவின் வாசத்தை விட அவனது குரலில் இருந்த வலி நிலாவின் இதயத்தை ஊடுருவியது. அவள் திகைத்து நின்றுவிட்டாள். ஆதித்யா அவளை இழுத்து தன் அருகே அமர வைத்தான். அவளது விழிகளை உற்று பார்த்தான். அந்த நிலவொளி போன்ற கண்களில் 1000 கேள்விகள்.